ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, விசித்ரா வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு போயிருக்காங்க. போயிட்டு ஒரே அங்கே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஏன்னா நான் வந்து இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கேன், எனக்கும் ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, எனக்கும் ஒரு பேர் இருக்குது. ஆனால் இங்கே வந்து எனக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கறதில்ல, என்னோட இதெல்லாம் வந்து ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. என்னை வச்சே என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் நான் இருக்க முடியாது. இந்த சம்பளத்தை வச்சு நான் வாழ போகிறதில்ல, வாழ்கிறதும் இல்லை. அதனால் தயவு செஞ்சு என்னை வெளியில் விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அவர் வந்து வழக்கம் போல் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு வெளியில் எவ்வளோ சப்போர்ட் இருக்குது தெரியுமா, எவ்வளோ பேர் இருக்குது தெரியுமா அப்படிம்பாங்க. அதெல்லாம் அவங்க காதில் கேட்கவே இல்லை. நான் வெளியில் போகணும், தயவு செஞ்சு என்னை வெளியில் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் உள்ளே போங்க, பிக் பாஸ் ரூம்குள்ளே போங்க, நாங்கள் வந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி என்ன முடிவு சொல்கிறோன்னு. நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க? விசித்ரா போவாங்களா இல்லை இருப்பாங்களா? இல்லை விசித்ரா போனால் உங்களுக்கு பிடிக்குமா, இருந்தால் பிடிக்குமா? இல்லை மாயா இந்த வார எலிமினேஷனில் இல்லை, ஆனால் பூர்ணிமா இருக்கிறாங்க. அவங்கள இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கிற பூர்ணிமா வெளியில் போனால் நல்லாயிருக்குமா? யார் போனால் நல்லாயிருக்குங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாயாவும் பூர்ணிமாவும் சும்மாவே இருக்க மாட்டாங்களாங்க. ஏதாவது பண்ணி ஏதாவது பிளான் பண்ணி அவங்கள கலப்பணும் இவங்கள கலப்பணும்னு சொல்லி யாரையோ ஒருத்தரை நோகடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஓட்டு போட்டிங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடியுது.